மெட்டஃபர். ஒரு கதைய நம்மகிட்ட டைரக்ட்டா சொல்லிடாம, ஒரு பொருளையோ, இல்ல ஒரு அனிமலையோ காமிச்சு, அதுங்க மூலியமா அந்த கதைய நம்மகிட்ட சொன்னாங்கன்னா, அந்த பொருளையோ, அந்த அனிமலையோ நம்ம மெட்டஃபர்ன்னு சொல்லுவோம். உலக சினிமால நெறைய படங்கள்ல இந்த மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா தமிழ் சினிமால சொல்ல வந்த கதைய இந்த மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகா நம்மகிட்ட கன்வே பண்றதுல பேர் போனவர் தான் தி கோட் ஆஃப் இந்தியன் சினிமா கமல்ஹாசன் சார். கமல் சாரோட படங்கள்ல அவர் யூஸ் பண்ண சில மெட்டஃபர்ஸ பத்தி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் தான் உங்க காட்வின் அண்ட் வெல்கம் டு தி காட்வின் ஷோ. இந்த வரிசையில் முதல்ல நம்ம எந்த படத்தை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கமல் சாரே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி நடிச்ச 2000ல வெளிவந்த ஹேராம். இந்த படத்தில் கமல் சார் சாகேத் ராம் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அண்ட் சாகேத் ராமோட கதையையும் கேரக்டரைசேஷனையும் ஒரு யானை மெட்டஃபரா யூஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாரு. யானை சிம்பிளைசேஷனோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஸ்டம் அண்ட் ஸ்ட்ரென்த் தான். இந்த சாகேத் ராமோட கேரக்டரைசேஷனுமே யானையை சிம்பிளைஸ் பண்ணி ரொம்ப அழகா நம்ம கிட்ட கன்வே பண்ணியிருப்பாரு. ஒரு சீன்ல கல்கட்டால டைரக்ட் ஆக்ஷன் டே கலவரம் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கலவரத்தில் தான் சாகேத் ராமோட வைஃப் அபர்ணாவை ஒரு கண்ணு முன்னாடியே ரேப் பண்ணி கொலை பண்ணுவாங்க. அந்த சீன் வரைக்குமே இந்த சாகேத் ராமோட கேரக்டர் ரொம்ப காமா தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஆனா அபர்ணா செத்ததுக்கு அப்புறம் சாகேத் ராம் ரொம்ப ருத்லஸா மாறி இருப்பாரு. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த கலவரம் நடந்துட்டு இருக்கிற அதே நைட்லயே அபர்ணாவை கொன்னவங்களை தேடி கண்டுபிடிச்சு சுட்டு கொண்டிருப்பாரு சாகேத் ராம். அதுக்கப்புறம் அந்த கலவரம் முடிஞ்சு விடிஞ்சதுக்கு அப்புறம் சாகேத் ராம் ஒரு யானையை பார்ப்பாரு. அந்த யானை பக்கத்துலயே அந்த யானையோட பாகனுமே கலவரத்தை அடிபட்டு செத்து போயிருப்பான். சோ பாகனை இழந்த அந்த யானை எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த செத்து போன பாகன் பக்கத்துல நின்னுட்டு இருக்கும். அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா சாகேத் ராம் பாத்தீங்கன்னா இதே எக்ஸாக்ட் சிச்சுவேஷன்ல தான் அவருமே இருப்பாரு. எப்படி அந்த யானை பாகனை இழந்துட்டு நிக்குதோ அதே மாதிரி தான் சாகேத் ராம் அபர்ணாவை இழந்துட்டு நிப்பாரு. சாகேத் ராமுக்கு லைஃப்ல கிடைச்ச ஒரு ரே ஆஃப் ஹோப்பா தான் அபர்ணாவை காமிச்சிருப்பாங்க. சோ அவரோட ஒரே நம்பிக்கையான அபர்ணாவை இழந்துட்டு தான் அவர் என்ன பண்றது எங்க போறதுன்னு தெரியாம அந்த யானையை பார்த்துட்டு நின்னுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த சாகேத் ராமோட கேரக்டரே டோட்டலா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. சாகேத் ராம எந்த அளவுக்கு ஒரு காமா ஒரு ஃபன்னான கேரக்டரா காமிச்சாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவர் ரொம்ப சைலண்டா யார்கிட்டயுமே பேசாம எப்பயுமே கோவமா இருக்கிற ஒரு கேரக்டரா டிரான்சிஷன் கொடுத்திருப்பாங்க. சில நேரங்கள்ல பாகனை இழந்த யானைகளுக்கு மதம் பிடிச்சிரும். அதே போல தான் அபர்ணாவை இழந்ததுக்கு அப்புறம் சாகேத் ராமுக்கு மதம் பிடிச்ச மாதிரி சிம்பிளைஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய சீன்ஸ்ல சாகேத் ராமோட கேரக்டரை யானை கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நான் தனியா ஷார்ட்ஸ்ல சொல்றேன். இப்போ நம்ம அடுத்த படத்துக்கு போலாம். இந்த வரிசையில் அடுத்து நம்ம என்ன படத்தை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் கிருஷ்ணாவோட டைரக்ஷன்ல 2001ல ரிலீஸ் ஆன ஆலவந்தா. இந்த படத்துல கமல்ஹாசன் சார் டுவல் ரோல் ப்ளே பண்ணிருப்பாரு. ஒருத்தன் பேரு நந்து அண்ட் இன்னொருத்தன் பேரு விஜய். விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்டரி ஆஃபீஸரா இருப்பாரு அண்ட் அவரோட வைஃப் கூட சேர்ந்து ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நந்து வந்து பாத்தீங்கன்னா ஜெயில இருப்பாரு. நந்துக்கு அவனோட சைல்ட்ஹுட் ட்ராமானால அவனோட மைண்ட் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால ஜெயில தான் இருப்பான், ஜெயிலே தான் வளருவான். நந்து சின்ன வயசுல இருந்தே ட்ரக்ஸ் இன்டேக்ல ஈடுபட்டதுனால அவருக்கு ஹாலுசினேஷன் நிறையவே நடக்கும். சோ நந்துவோட கேரக்டரைசேஷனை ஒரு பாம்பு மெட்டஃபரா யூஸ் பண்ணி தான் நம்ம கிட்ட கன்வே பண்ணிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நந்துவோட உடம்புல ஒரு பாம்பு பச்சை குத்தி இருப்பான். அந்த பாம்புக்கு 2 தலை இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பாம்பை வந்து அதோட விஷத்தன்மைக்காக தான் சிம்பிளைஸ் பண்ணிருப்பாங்க. நந்துவோட மைண்ட்ல இருக்கிற அந்த சைல்ட்ஹுட் டிராமாவை தான் இந்த பாம்போட விஷத்து கூட கம்பேர் பண்ணிருப்பாங்க. பாம்பு கடிச்சா உடம்பு ஃபுல்லா எப்படி விஷம் ஏறுமோ அதே மாதிரி தான் நந்து சைல்ட்ஹுட்ல ஃபேஸ் பண்ண அந்த டிராமா எல்லாம் அவனோட மைண்டுக்குள்ள விஷம் மாதிரி ஏறி அவனை ரொம்ப ருத்லஸா மாத்திருக்கு. ஆனா நந்து உடம்புல இருக்கிற அந்த பாம்பு டேட்டூக்கு எதுக்கு 2 தலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நந்துவா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் 2 பேருக்குள்ளயுமே அந்த ஒரு விஷம் அந்த ஒரு கோவம் இருக்கும். ஆனா விஜய் வந்து அவரோட கோவத்தை காட்ட வேண்டிய இடத்துல காட்ட வேண்டிய நேரத்துல தான் காட்டுவாரு. அதுவே நந்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஒரு கோவத்துக்கு ஒரு கண்ட்ரோலே கிடையாது, ரொம்ப ருத்லஸா தான் அவர் காமிச்சிருப்பாங்க. நந்துக்கு படத்துல எப்போலாம் கோவம் வருதோ அப்போலாம் பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஒரு ராட்டில் ஸ்னேக்கோட சவுண்ட் தான் ப்ளே பண்ணிருப்பாங்க. படத்தோட கிளைமாக்ஸ்லயுமே நந்து விஜயோட வைஃபை சாவடிக்க வரும்போது அவருடைய முகத்திலயும் உடம்புலயும் பாம்பு மாதிரி டாட்டு குத்தி தான் வந்திருப்பான். நந்து விஜயோட ஹோட்டலுக்குள்ள வரும்போதுமே ஹோட்டலோட ஷேடோஸ்ல மறைஞ்சு ஒரு பாம்பு மாதிரி தான் மூவ் பண்ணிருப்பான். இந்த நந்துவோட கேரக்டர் டிஃபைன் பண்றதுக்கு ஒரு பாம்பு மெட்டஃபரா ரொம்ப அழகாவே யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த வரிசையில நம்ம அடுத்து பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கமல் சாரே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி நடிச்ச படமான 2004ல ரிலீஸ் ஆன விருமாண்டி. இந்த விருமாண்டி படத்துல கமல்ஹாசன் சார் விருமாண்டின்ற கேரக்டர் பண்ணிருப்பாரு. இந்த கேரக்டருக்கு ஒரு காலமாட தான் மெட்டஃபரா யூஸ் பண்ணிருப்பாங்க. படத்தோட ஹீரோயின் அன்னலட்சுமி ஒரு காலமாட வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாட்டோட பேரு கூட சொரிமுத்துன்னு படத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அந்த சொரிமுத்து காளையை தான் விருமாண்டி கூட கம்பேர் பண்ணி ஒரு மெட்டஃபரா யூஸ் பண்ணிருப்பாங்க. அன்னலட்சுமி அண்ட் படத்தோட வில்லன் கொத்தால தேவன் 2 பேருமே ரிலேட்டிவ்ஸ் தான். விருமாண்டியுமே படத்தோட பிகினிங்ல கொத்தால தேவன் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ல இருப்பாரு. என்னதான் விருமாண்டி கொத்தால தேவனை நண்பனா பார்த்தாலும் கொத்தால தேவன் அப்படி பார்க்க மாட்டாரு. கொத்தால தேவன் அவனோட விரோதிகளுக்கு அகைன்ஸ்டா விருமாண்டியை யூஸ் பண்ணுவாரு. அண்ட் விருமாண்டியுமே நட்புக்காக அந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்வால்வ் ஆவாரு. அன்னலட்சுமி அந்த சொரிமுத்துன்ற மாடை ஒரு குழந்தை மாதிரி பார்த்து வளர்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அன்னலட்சுமி தவிர அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாட்டை ஒரு பிசினஸா தான் பார்ப்பாங்க. அந்த மாட்டை யூஸ் பண்ணி நிறைய ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சு பணம் சம்பாதிக்கிற மோட்டிவ்ல தான் இருப்பாங்க. கொத்தால தேவன் அந்த மாடை எப்படி பார்க்கறாரோ அதே மாதிரி தான் விருமாண்டியுமே பார்ப்பாரு. அவரோட சொந்த பிரச்சனைகளுக்குள்ள விருமாண்டியை இன்வால்வ் பண்ணி அவனை யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அன்னலட்சுமி அந்த மாட்டை எப்படி ஒரு குழந்தை மாதிரி பார்க்கறாங்களோ அதே மாதிரி தான் விருமாண்டியுமே ஒரு மனுஷனா பார்ப்பாங்க. விருமாண்டியை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள எல்லாம் இன்வால்வ் ஆக விடாம அன்னலட்சுமி தான் அவனை பார்த்துப்பாங்க. சோ அந்த ஒரு காலமாட்ட விருமாண்டியோட கேரக்டர் கூட ஒரு மெட்டஃபரை யூஸ் பண்ணி ரொம்ப அழகா கன்வே பண்ணிருப்பாங்க. இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 2003ல ரிலீஸ் ஆன சுந்தர் சி அவர்கள் டைரக்ஷன்ல வெளிவந்த அன்பே சிவம். இந்த அன்பே சிவம் படத்துல கமல் சார் நல்ல சிவம் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல சங்கு அப்படின்ற நாயை தான் நல்ல சிவம் கேரக்டருக்கு ஒரு மெட்டஃபரா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு சீன்ல நல்ல சிவம் பஸ்ல போயிட்டு இருப்பாரு. அப்போ நாய் குறுக்க வந்ததுனால அந்த பஸ் மலை மேல இருந்து கீழே விழுந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும். அந்த ஆக்சிடென்ட்னால நல்ல சிவத்தோட கால் உடஞ்சி போய் அவரோட முகத்திலுமே ஏகப்பட்ட கீரல் விழுந்திருக்கும். அண்ட் அதே சீன்ல பப்ளிக் எல்லாரும் சேர்ந்து அந்த நாயால தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்ற காரணத்தினால கல்ல எறிஞ்சு அந்த நாயை துரத்தி அடிப்பாங்க. அண்ட் அந்த நாயுமே பயத்துல
பயத்துல பஸ் விழுந்த இடத்துக்கே போய் நல்ல சிவம் பக்கத்துல படுத்து ஒளிஞ்சுக்கும். படத்துல அந்த நாய்க்குமே ஒரு கால் உடைஞ்சிருக்கும், நல்ல சிவத்துக்குமே ஒரு கால் உடைஞ்சிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல நல்ல சிவம் முகத்துல ஏகப்பட்ட கீறல் ஏற்பட்டதுனால அவரோட முகத்தை ஃபுல்லா பேண்டேஜ் போட்டு மூடி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் யார் யார் சிவம் அப்படின்ற சாங்ல தான் அந்த பேண்டேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நல்ல சிவம் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவரோட முகம் எப்படி இருக்குன்றதே பாப்பாரு. முகத்தை கண்ணாடியில பாக்குற அந்த ஒரு சீன்லயே அந்த டாகோட ரிசம்பிளன்ஸை தன்னோட ஆக்டிங்ல வெளிப்படுத்தியிருப்பாரு கமல் சார். சும்மா கண்ணாடியில அவரோட முகம் எப்படி இருக்குன்றது மட்டும் பாக்குறதை தாண்டி ஒரு நாய் இன்னசென்ட்டா ஒருத்தரை பார்க்கும்போது எப்படி தன்னோட தலையை மெதுவா திருப்பி திருப்பி பார்க்குமோ அதே மாதிரி கமல் சாருமே தன்னோட தலையை திருப்பி திருப்பி அவரோட முகத்தை அந்த கண்ணாடியில பாப்பாரு. அப்படி பாக்குறது மூலமா இந்த டாக் மெட்டாஃபரை தன்னோட ஆக்டிங் மூலமா வெளிப்படுத்தியிருப்பாரு கமல் சார். அதுக்கு அடுத்து ஒரு சீன்ல அந்த பஸ் ஆக்சிடென்ட் எங்க நடந்துச்சோ அதே இடத்துக்கு நல்ல சிவம் போயிருப்பாரு. அப்போதான் அந்த ஆக்சிடென்ட் பண்ண நாய் அங்க ஓரமா படுத்திருக்கிறத பாப்பாரு. அந்த ஆக்சிடென்ட் பண்ணதுனால அந்த நாயை அங்க இருக்கிற பப்ளிக் சனியன் தான் கூப்பிடுவாங்க. அப்போ அந்த நாயை பார்த்து நல்ல சிவம் இது யாரோட நாயின்னு கேட்பாரு. அப்போ அந்த டீ கடை அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அது பேரு சனிய, பொது உடமை, சோறு கண்ட இடத்துல திங்கும் நேல் கண்ட இடத்துல அண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நல்ல சிவம் நானே அப்படிதான் அப்படின்னு சொல்லி அந்த மெட்டாஃபரை எக்ஸ்பிளைன் பண்றதையும் தாண்டி அந்த சீனியர் ரொம்ப எமோஷனலா மாத்திருப்பாரு கமல் சார். அதுக்கப்புறம் நல்ல சிவம் அந்த நாயை அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு சங்குன் பேர் வைக்கிறது மட்டும் இல்லாம அதை அவர் புள்ள மாதிரி பார்த்துப்பாரு. இந்த டாக் மெட்டாஃபரை நல்ல சிவம் கேரக்டரோட கம்பேர் பண்ணி ரொம்ப அழகாவே போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் அரவிந்த் டைரக்ட் பண்ணி 2015 ரிலீஸ் ஆன உத்தம வில்லன். இந்த படத்தில் கமல் சார் மனோரஞ்சன் அப்படின்ற ஒரு ஆக்டர் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் மனோரஞ்சன் கேரக்டருக்கு ஒரு மீனை தான் மெட்டாஃபரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் மனோரஞ்சனுக்கு பிரெயின் கேன்சர் இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் நம்ம சாக போறோன்ற விஷயத்தை அவர் முன்னாடி தெரிஞ்சுப்பாரு. ஸோ அதனால அவர் சாகறதுக்குள்ள கடைசியாக ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுவாரு. அந்த படத்தில் அவர் நடிக்கிற கேரக்டருக்கு சாகவரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அந்த ஊர்க்காரங்க நம்பிட்டு இருப்பாங்க. எந்த வழியில எந்த ரூபத்தில் சாவு வந்தாலும் அதுல இருந்து இவர் தப்பிச்சிடுற மாதிரி தான் அந்த கேரக்டர் நடிச்சிட்டு இருப்பாரு. ஆனா அந்த கேரக்டர்ல இருந்து வெளியே வந்து நீங்க ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா மனோரஞ்சன் அந்த பிரெயின் கேன்சர்னால சாவுல இருந்து தப்பிக்கவே முடியாத ஒரு ஸ்டேஜ்ல தான் இருப்பாரு. அப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இன்டர்வல் சீன் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு எதிரில ஓடுற ஆறை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த ஆத்துல ஒருத்தர் வலை வீசி மீன் பிடிச்சிட்டு இருப்பாரு. அந்த மீனுங்கெல்லாம் தண்ணில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் மூச்சு விட முடியாம தத்தளிச்சிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் மனோரஞ்சன் அந்த பிரெயின் கேன்சர்னால உள்ளுக்குள்ள தத்தளிச்சிட்டு இருப்பாரு. லைஃப்ல நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப நாள் நம்ம உயிரோட இருக்க மாட்டோம்ன்ற விஷயமும் மனோரஞ்சனுக்கு தெரியும். மீன்கள் எல்லாமே நிலத்துல தண்ணி இல்லாம எப்படி தத்தளிக்குதோ அதே மாதிரி தான் மனோரஞ்சனும் நேரம் இல்லாம அந்த பிரெயின் கேன்சர்னால நம்ம சீக்கிரம் சாவ போறோம்ன்ற பயத்துல தத்தளிச்சிட்டு இருப்பாரு. அந்த மீன்களை இந்த மனோரஞ்சன் கேரக்டர் கூட ரொம்ப அழகாவே மெட்டாஃபரா யூஸ் பண்ணி போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் தான் கமல் சார் படங்கள்ல நான் நோட் பண்ண அனிமல் மெட்டாஃபர்ஸ். அநேகமா இன்னும் நிறைய மெட்டாஃபர்ஸ் அவரோட படங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு தெரியாத நான் மிஸ் பண்ண மெட்டாஃபர்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா அந்த மெட்டாஃபர்ஸ்லாம் நான் ரிசர்ச் பண்ணி பார்ட் 2 வீடியோவா நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய மூவி வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.